அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அயோத்தியில பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலோட சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலுக்கு பிரதமர் மோடி 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த சேத்திரம் எனும் அறக்கட்டளை குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுதான் கோவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் மூலமாக ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளில் இரும்பு மற்றும் செங்கல் பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கருவறையில் வைக்கப்படும் ராமர் சிலை சாலகிராம கற்களால் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கற்கள் நேபாளத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. 1000 கோடி செலவில் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் 5 வயது பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. சுமார் 161 அடி உயரம், மொத்தம் 3 அடுக்குகள் கொண்ட ராமர் கோயில் வட இந்தியாவில் காணப்படும் நாகர் கட்டிடக்கலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் மொத்தம் 392 தூண்கள், 44 கதவுகள் இருக்கும் என்றும் முதல் தளத்தில் ராமர் அரசவை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிலில் மொத்தம் 5 மண்டபங்கள் இடம்பெற்றுள்ளன. தூண்களில் கலைநுட்பத்துடன் கூடிய தத்ரூப கடவுள்களின் திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் வந்து செல்ல வசதியாக சாய்தளங்கள், லிப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கோவிலை சுற்றி 732 மீட்டர் நீளமும் 14 அடி அகலத்தில் செவ்வக வடிவில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு திசையில் பிரதான நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் 4 மூலைகளிலும் 4 கோவில்கள் கட்டப்பட்டுள்ளனர். சூரிய பகவான், தேவி பகவதி, விநாயகர், சிவன் கோயில்கள் உள்ளனர். அதேபோல் வடக்கு திசையில் அன்னபூர்ணி கோவிலும் தெற்கு திசையில் அனுமன் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் அருகே சீதா தீர்த்த கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. ராமாயண காவியத்தில் வரும் முனிவர்களான மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்தர், மகரிஷி அகஸ்தியர் ஆகியோருக்கும் இங்கு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த வேடர் குல தலைவன் குகனுக்கும் துறவி சபரிக்கும், ராமனால் சாப விமோச்சனம் பெற்ற தேவி அகல்யாவுக்கும் இங்கு தனித்தனியாக கோவில்கள் கட்டப்பட்டுள்ளனர். மேலும் ராவணன் சீதையை சிறைப்பிடித்து சென்ற போது காப்பாற்ற முயன்று உயிரிழந்த ஜடாய்க்கும் இங்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. ராமர் கோயில் அஸ்திவாரம் செயற்கை வடிவிலான பாறை தோற்றத்து போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடிப்பீடத்தை முழுக்க கிரானைட் கற்கள் கொண்டு வடிவமைத்திருக்கிறார்கள். கோவிலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், மின் நிலையம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளது. 25,000 பக்தர்கள் தங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு மருத்துவ வசதி, லாக்கர் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. 70 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோவிலில் 70%க்கும் மேலான இடங்கள் பசுமையாக காட்சியளிக்கும் வகையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோவில்களை பற்றின அற்புதமான தகவல் வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.